ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரொம்ப பெரிய ஒரு ஷாக் கொடுத்துருந்தாங்க ரீசெண்டாக நம்மளோட பிரியங்கா. என்னென்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை விட்டு பெர்மனெண்ட்டாக வந்து விலகிறேன் அப்படிங்கிற மாதிரி 1 இயர் ஜேர்னி ஹாப்பி ஃபஸ்ட் ஆனிவர்சரி பாண்டு அப்படின்னு சொல்லி அவங்களோட கணவர் வந்து ரீசெண்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். ஹாப்பி ஓலி அப்படின்னு சொல்லி நம்மளோட பிரியங்காவோட எடுத்துக்கிட்ட ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஐ எம் சிங் அப்படின்னு வந்து அவங்க போஸ்ட் பண்ணது எதை மீன் பண்ணி போஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் அவங்க கணவர் வந்து கண்டினியூஸாக அவங்களோட இருக்கிற மாதிரியான பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் சிங்கிளா அப்படின்னு கேட்டதுக்கு கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பதில் சொல்லியிருந்தார். ஹாய் ஆல் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக பிரியங்கா ஷேர் பண்ண அப்டேட் இது தான். அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து பெர்மனெண்ட்டாக வந்து டெலீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க டெலீட்டும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களோட அக்கௌண்ட் வந்து வியூ பண்ணால் வியூ ஆகலை, டெலீட் ஆகிட்டுருக்கு. அவங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து ப்ரமோஷனுக்காக திங்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்காங்களாம். அந்த அட்ரஸ்க்கு வந்து திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து நிறைய வந்து அன்பை வந்து அவங்களுக்கு காமிச்சிட்ருக்கீங்களா, அஃபெக்ஷனையும் கண்டினியூஸாக காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. என்ன காரணம் சடனாக வந்து இந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு பிரியங்கா அப்படின்றது தெரியலை. ஆனால் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி ஹோலி அன்னைக்கு இந்த பிக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தார். இன்றைக்கி ரீசெண்டாக எடுத்த பிக்ஸாக இதெல்லாம், இல்லை ஆல்ரெடி அவங்க செலிப்ரேட் பண்ணப்போ எடுத்த பிக்ஸா அப்படின்னு தெரியலை. ரீசெண்டாக ஆனால் இதெல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நார்மலான ஏதாவது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன ஊடல்களாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பிரியங்கா கிட்ட வந்து ஏன் பிக்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் வச்சுருந்தப்ப அவங்களோட ஸ்டோரிஸில் வந்து அதை வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதையுமே அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு சிலர் தான் ரீசெண்டாக வந்து அவங்க விவாகரத்து பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு ரூமர்ஸை வந்து கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. கண்டினியூஸாக எனக்கு ஒரு பொண்ணுமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நானுமே அவங்க சிங்கிள் அப்படின்றத வச்சு ஒரு வேளை பிரிஞ்சுட்டாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த ஆனிவர்சரி விஷ் அப்புறம் ஹோலி செலிப்ரேஷன்லாம் பார்க்கும்போது அவங்க ஒன்றா தான் இருக்காங்க, சும்மா கிளப்பி விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு.